அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலனுங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான பலன். வைகாசி பிறந்தாச்சு, வீட்டுல நல்ல காரியம் நடந்தாச்சுங்க. வைகாசி மாத பலன் அம்மன் அருள் டிவில நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோங்க. எப்படா சித்திரை மாசம் முடியும், எப்படா வைகாசி பிறக்கும், எப்படா நம்ம வாழ்க்கையில வெளிச்சம் வரும். எத்தனை பேர் வேண்டிக்கிட்டு இருக்கீங்க இறைவனை. கண்டிப்பா வாழ்க்கையில மாறுதுங்க. பயங்கரமான ஒரு வளர்ச்சி வைகாசி மாசத்துல இருக்குது. ஏன்னா சுப செலவு சுபகாரியம் ரொம்ப நல்ல உள்ள மாசம் எந்த மாசம்னா வைகாசி மாசம் தான். ஃபர்ஸ்ட் இந்த வைகாசி மாசத்துல என்ன விசேஷம் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. நீ எல்லாமே திருமண முகூர்த்தம் தான் வைகாசி மாசம். வைகாசி மாசம் பாருங்க, எப்ப அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகாது, 14ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகும். இந்த காலகட்டத்தை எந்த சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க. வைகாசி 14ஆம் தேதிக்கு அப்புறம் பாருங்க எல்லாமே மாறுது பாருங்க உங்க வாழ்க்கையில. முகூர்த்த நாள் பாத்தீங்கன்னா பொதுவா பாருங்க வைகாசி மாசத்துல மொத்தம் 8 முகூர்த்தம் வருது. அதுல தேய்பிற முகூர்த்தம் 3, மிச்சம் 5 முகூர்த்தம் வளர்பிற முகூர்த்தம். பட்டைய கலப்பும் பாருங்க. வைகாசி 2ஆம் தேதியில சூப்பர் முகூர்த்தம் தேய்பிற முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை. 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு முகூர்த்தம் வருது. 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதுவும் சூப்பரான முகூர்த்தம் வருது. 9ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது. அடுத்து எல்லாமே வளர்பிறை முகூர்த்தம் தான். 14ஆம் தேதியே பாருங்க சூப்பர் முகூர்த்தமா இருக்கு வெள்ளிக்கிழமையில வளர்பிறை முகூர்த்தம். அடுத்து 22ஆம் தேதி வியாழக்கிழமையில சூப்பரான முகூர்த்தம் வருது வைகாசி மாசத்துல. 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. அடுத்து 25ஆம் தேதி கடைசி முகூர்த்தங்க, சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது. இதான் இந்த வைகாசி மாசத்துல விசேஷம். அடுத்து இன்னொரு விசேஷம் வருதுங்க. வைகாசி 26ல வைகாசி விசாகம், முருகபெருமானுக்கு உகந்தது. எல்லாருமே முருகபெருமான் கோயில்ல பாருங்க ரொம்ப விசேஷ கிராண்டா இருக்கும். இதுதான் இந்த மாசத்துடைய விசேஷம். அம்மன் அருள் டிவில நம்முடைய ஆங்கில மாதம் கொடுத்தாலும் சரி, தமிழ் மாதம் கொடுத்தாலும் சரி, எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. இப்ப இந்த 12 ராசிக்கும் இந்த வைகாசி மாசம் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார். நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய 11வது ராசி தாங்க இந்த கும்பராசி. எப்போதுமே சரி இந்த ராசிக்காரங்க பாருங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா கும்பராசி கிட்ட அதிகமா இருக்கும். எல்லா விஷயத்திலும் சரி நல்லா புத்திசாலியா யோசிப்பாங்க. இதுதான் கும்பத்துடைய ஸ்பெஷலே. ஏன்னா இது லாபகரமான ராசி, லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி, ஒரு லட்சியத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ராசி, ஒரு முடிவு பண்ணிட்டு அதை பின்வாங்காத ராசி. எல்லா அறிவு ஞானமும் இவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க கூடாது. இவங்களுக்கு பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் கும்பராசிக்கு அதிகமா இருக்கும். ஏன்னா அதோடைய உருவம் என்ன கொடுத்துருக்காங்க? கலசத்தை கொடுத்துருக்காங்களா? அப்ப அந்த கலசம் எங்க இருக்கும்? ஒரு புனிதமான இடத்துல தான் இருக்கும். அது மாதிரிதான் கும்பராசிக்காரங்க. தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், விடாமுயற்சி எல்லாமே பாருங்க கும்பத்துக்கிட்ட அதிகமா இருக்கும். எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியும், என்கிட்ட திறமை இருக்கு அப்படின்னு கும்பராசிக்காரங்க. பயந்துனா ஒதுங்க மாட்டாங்க. பயந்து ஒதுங்கன்னா உங்க கும்பராசியே கிடையாது. எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் கும்பத்துக்கிட்ட மட்டும். எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையை ஃபாஸ்டா பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி யாரு உங்கள்கிட்ட இருக்குங்க? கும்பத்துக்கிட்ட இருக்குங்க. தைரியம், தன்னம்பிக்கை, தன்மானம், விடாமுயற்சி எல்லாமே கும்பராசிக்கிட்ட இருக்கும். எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடியுங்கிற மைண்ட் தாட்டு கண்டிப்பா கொண்டவங்க யாருன்னா கும்பராசிக்காரங்க. தன்மானத்தோட இருக்கிறவங்க கும்பராசிக்காரங்க. விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ராசி கும்பராசிக்காரங்க. இப்படி சொல்லணும் கும்பராசியுடைய பலன். எது வந்தாலும் சரி இனிமே என்னால முடியும், ஜெயிக்க முடியும், தன்னம்பிக்கை விட மாட்டேன், நான் தன்மானத்தோட இருப்பேன், வெற்றியை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிற எண்ணங்கள் கும்பராசிக்கிட்ட அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய வைகாசி மாத பலன். எல்லாருமே வைகாசி மாசம் எப்படா பிறக்கும், நமக்கு எப்படா நல்லது நடக்கும் தான் பாக்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு நிறைய பேர்ச்சி இந்த வைகாசி மாசத்துல நடந்து முடிஞ்சிருச்சு. அப்ப இனிமேச்சும் நல்லது நடக்காதா அப்படிங்கிற எண்ணத்துக்கு தான் கும்பராசிக்காரர் இருப்பாங்க. இல்ல தயவு செய்து இந்த மாத பலன் கொடுக்குறோம்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. உங்களுடைய தசாபதியை பாருங்க. உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் இப்ப தசாபுத்தி நடக்குது, உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு எந்த கிரகம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குன்னு பாருங்க. தசாபுத்தி எந்த கிரகம், திசையை விட்டுருங்க, புத்தி கிரகம் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுக்கேத்தாப்புலதான் இங்க பலன்கள் மாறுபடும். இந்த மாசத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் திசை புத்தியை மாத்துதுன்னா கண்டிப்பா பலன் மாறுபடும். ஜாதகத்துல உங்களுடைய விதி ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சொல்றேன்.
அதை பார்த்துக்கிட்டு எழுத்தினா கரெக்டா இருக்கு. ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குமா, இருந்தாலும் உங்க விதிஜாதத்தை பார்த்துக்கிட்டு பலன் எடுங்க. கரெக்டா ரெண்டுமே மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டா துல்லியமா ஒரு பதிவு பார்க்கலாம். இப்போ கும்பத்துக்கு பார்ப்போம் எங்கெங்க எந்த கிரகம் எங்கெங்க சஞ்சார சேர பார்ப்போம். அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. ஒவ்வொரு நட்சத்திரம் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும். கிரகமே பார்க்கும்போது உங்க ராசிக்கு ராகு வந்துட்டார், பிரம்மாண்டமான கிரகம். 2ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மீனத்துல. அடுத்து 3ஆம் பாவத்துல சுக்கிர பகவான், அதாவது மேஷத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சூரியன் புதனும் சஞ்சாரம் செய்வாங்க ரிஷபத்துல. அடுத்து 5ஆம் பாவத்துல குரு பகவான். அடுத்து பாருங்க 6ஆம் இடத்துல செவ்வாய் பவன் சஞ்சாரம் செய்வார். 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பவன் சஞ்சாரம் செய்வார். இதுல பாருங்க 3 கிரக பிரிச்சு இந்த மாசம் வைகாசி மாசத்துல வருது. வைகாசி மாசம் கரெக்டா 9ஆம் தேதி தான் புதன் பகவான் 4ஆம் இடத்துக்கு வர்றாரு ரிஷபத்துக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் வந்து 17ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் 7ஆம் இடத்துல வந்து உங்க ராசியை பார்க்கிறாரு. இப்ப பாருங்க இந்த மாசத்துல பாருங்க எந்த கிரகம் வக்ரமும் இல்லை, நீசமும் இல்லை, எதுவுமே இல்லை. அதனால எல்லா கிரகம் உங்களுக்கு பலமா இருக்கு. என்ன உங்களுக்கு பாத சனி 7.5 சனியில 5 வருஷத்தை முடிச்சுக்கிட்டு அப்பாடன் மூச்சு இப்பதான் நல்ல மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் விட்டுக்கிட்டு இருக்கீங்க கேளுங்க கும்பராசிக்கலாம். ஆமான்னு சொல்லுவாரு. ஆமா நல்ல மூச்சு நான் விட்டுறேன் இப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கும்பத்தை பொறுத்தவரை ரொம்ப ஏமாற்றம், நிறைய தடைகள், தாமதங்கள், அவமானங்கள் எல்லாமே ஜனவரி மாசத்துல இருந்து ரொம்ப பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கேட்டீங்கன்னா சொல்லுவாங்களே, நான் சொன்னது ஜனவரியில இருந்து தான். ஏமாற்றம் பாத்தீங்களா பார்க்கலையா, பணத்துல பாத்தீங்களா, பொருளாதாரத்துல பாத்தீங்களா, விழுந்துச்சா விழுவலையா, கண்டிப்பா பெருங்கொண்டா கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாந்தீங்களா ஏமாறலையா, இல்லைன்னா சகோதர சகோதரிட்டு ஒரு மன வருத்தம் இருந்துச்சா இல்லையா, கடன் பிரச்சனை அதிகமா இருந்துச்சா இல்லையா, டாக்குமெண்ட் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எத்தனை பேர் பாத்தீங்க, வண்டி வாகன பிரச்சனை, கால்நடை சம்பந்தப்பட்ட பிரச்சனை எத்தனை பேருக்கு பாத்தீங்க கேளுங்க. ஆமான்னு தான் சொல்லுவாங்க கும்பராசிக்கிறேன். அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து கிடைக்காம எத்தனை பேர் கோர்ட்டு கேஸ் அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு வீடை விற்க முடியல, இடத்த விற்க முடியல, பூமியை விற்க முடியல. ரொம்ப நாளா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். அந்த இடத்த வித்தாதான் எனக்கு காசு வரும். ஏன்னா அவளுக்கு தலைக்கு மேல எனக்கு கடன் வந்துருச்சு. இதை இது வித்தாதான் நான் பேச முடியும் பிரச்சனைன்னு சொல்லி எத்தனை பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கேட்டா சொல்லுவார் கும்பராசிக்காரன். திருமண வாழ்க்கையில நிறைய தடைகள், தாமதங்கள், லைஃப்ல செட்டில் ஆக முடியல, வரன் பார்த்துட்டு வர்றோம், கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர்றோம், ஆனால் வரன் மாறிடுச்சு, திருமண வாழ்க்கை காதல் திருமணம் 2வது எல்லாமே தடையாகுது. என்னன்னே தெரியல. லைஃப்ல நல்லதான் போணுச்சு, ஆனா அந்த ஒரு 4 மாசமா நான் சும்மா தான் இருக்கேன், எல்லாமே தடையா வருது, எல்லாமே தாமதமா வருது அப்படிங்கிற விஷயத்த கேட்டீங்கன்னா கும்பராசிக்கிற ஆமாங்கிற வார்த்தை, மற்ற வார்த்தை எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது கும்பராசி. ஆனா வைகாசியில பாருங்க, இந்த குருவுடைய பார்வை உங்க லைஃப்ல மாத்துது, உங்களை டோட்டலா மாத்துது. அதான் சொல்லுவாங்க, நம்ம செஞ்ச புண்ணியம் நம்மளை காப்பாத்துன்னு சொல்லுவாங்களா, இதுதான் கும்பம். நீங்க செஞ்ச புண்ணியம் உங்களை இப்ப காப்பாத்தும். போன பிறவியில செஞ்ச புண்ணியம். அப்ப யாரெல்லாம் போன பிறகு நல்லது செஞ்சுக்கலாம் அவங்க எல்லாத்துக்குமே நல்ல பலன் இப்ப இருக்கு. கும்பராசியை பொறுத்தவரை பாதிக்காது 7.5 சனி. 2 வருஷம் கடுமையா கொடுத்துருமோ அப்படின்னு சொல்லி பயக்கப்படாதீங்க. அது எல்லாமே நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ராசிக்கு ராகு வந்துட்டாரு, 7ஆம் இடத்துக்கு கேது வந்து ஐயோ இந்த ராகு கண்டு அப்படியே பயந்து நடுங்கி போயிடுவாங்க, ஏமாந்துருமோ. ராகு நல்லா இருந்தா ஏன் உங்களை பாதிக்கிறாரு, உங்களை பெரிய ஆளா ஆக்குறதே ராகு தான் இருக்கும். ஜாதகத்துல ராகு உங்க விதி ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்க பெரிய ஆள் ஆகணும், உலகம் அளவு பேசணும், ஒரு பெரிய நிலைமை சொந்த காலம் பண்ணி நீங்க வாழ்ந்து காட்டோம்னா ராகு பவனுடைய தொடர்பு இருந்தால் தான் வாழ்ந்து காட்ட முடியும். பிரம்மாண்டப்படுத்தி விட்டுரும், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால ராகு கண்டு பயப்பட வேண்டாம். வேலை மாற்றம் எத்தனை பேருக்கு பண்ணணும் ஆசை இருக்குது, பண்ணுங்க, கண்டிப்பா வேலை மாற்றம் சூப்பரா வரும். ராகு வந்தாவே மாறி தானே ஆகணும், ஒரு இடத்த மாத்தி தானே ஆகணும், கண்டிப்பா மாத்திருவீங்க. எத்தனை பேர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மாத்தலான்னு, கண்டிப்பா நல்லா நடக்கும். வேலை உத்தியோகத்தை வெளிநாட்டுல வேலை பார்க்க சரி, வெளியூர்ல வேலை பார்க்க சரி, எல்லாத்துக்கும் ஒரு வேலை மாற்றம், சூப்பர் மாற்றம், நல்ல ஒரு அனுகூலமான மாற்றம் இருக்கு. பாத்துங்க, படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும். எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சாலும் மார்க் அதிகமா எடுக்கிறது நீங்கள தான் இருக்கும். எடுத்துட்டு வேற எந்த ஒரு காலேஜ்ல நீங்க சீட்டு கேட்டு பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு. அதனால உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கு பாத்துங்க. அதாவது இந்த கும்பராசிக்காரங்கள் வருமான பொருளாதாரம் குறையே இருக்காது. நகையோ பணமோ ஏதாச்சும் இடமோ பூமியோ நகையோ பணமோ ஏதாச்சும் ஒன்று வாங்க போறீங்க, இது சப்போர்ட்டா இருக்குது. தைரியமா இருக்கும் கும்பராசிக்காரங்க. இடம் பூமி வீடு வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம், இதை விற்கக்கூடிய யோகம் எல்லாமே வந்துடும். அம்மாவுடைய சொத்து அப்பா சொத்து எந்த சொத்தா இருந்தாலும் உங்களுக்கு கைக்கூடி வரும். திருமணம் எத்தனை பேருக்கு நடக்க மாட்டேன் பாருங்க, காதல் திருமணம் 2வது திருமணம் ரெண்டுமே கைக்கூடி வரும். பயப்படாதீங்க, திருமணத்தை பத்தி நீங்க கவலைப்படக்கூடாது. வைகாசி பிறந்துருச்சு, பேசியாச்சு, திருமணத்தை முடிச்சாச்சு, இதுதான் உங்களுடைய டார்கெட்டா இருக்கணும். தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க கும்பராசிக்கு, எல்லாருமே தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க, எல்லாமே நல்லது நடக்கும் உங்களுக்கு. ஏன்னா எந்த ஒரு கெட்டது வந்தாலும் சரி, இறைவன் ஏதோ வழியில நமக்கு காப்பாத்துறான் அப்படிங்கிற அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பேருக்கு கடன் இருக்காது, பகை இருக்காது, உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க. பெஸ்ட் தாய்மாம உறவு இது எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு போய் படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கலாம் நிறைய பேருக்கு. பாத்துங்க, வெளிநாட்டுல படிக்கிறவங்க நல்லா ஒரு அனுகூலமா இருக்கும். வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி வேலை மாறணுமா மாறுவீங்க.
அதுக்கான அமைப்பு நல்லா இருக்கு. மெயினா பாருங்க, மருத்துவத்துறை சூப்பரா இருக்கும். ஐடிஐ ஃபீல்டு, எலக்ட்ரானிக் ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிசினஸ், இதெல்லாம் பட்டை கலப்புவாங்க. மருத்துவத்துறை, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்ஸ் கணக்கு வாக்கு துறையில உள்ளவங்க எல்லாமே நல்லா இருக்கும். தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு இப்ப நல்லா 7 சனி பவன் நல்லா இருந்தா மட்டும் தொழிலை தூக்கி வச்சு அடிங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா ஜனவரில இருந்து தொழில் முடங்கி போய் கிடக்கு. கேளுங்க கும்பராசியை. தொழில், மாமன் மாமனார் உறவு, சகோதர உறவு, இதெல்லாம் பிரச்சனை வில்லங்க இல்லாம இருக்க மாட்டாரு இவர் கும்பராசிக்காரங்க. அவ்வளவு பிரச்சனை. என்னடா பண்றது சொல்லி குழப்பத்துல இருப்பாங்க. இனிமே எல்லாமே மாறிடும். எத்தனை பேருக்கு லாட்ரி யோகம் எடுக்கணும்னு ஆசை இருக்கா? எடுங்க. 5ல குரு வந்து 11ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருப்பதனால கண்டிப்பா இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா அடிச்சிடும். ஜாத தசாபதி நல்லா இருந்தா, குரு நல்லா இருந்தா லாட்ரி யோகம் நிறைய பேர் இருக்கு. பாத்துங்க, நல்லா பயணிங்க. அதே மாதிரி பெண்களுக்கு எல்லாமே வெற்றி ஆகும். விளையாட்டுத்துறை, ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியம் எடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. கும்பத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு எல்லாமே வெற்றி ஆகும். இப்ப நட்சத்திரம் பார்ப்போம். முதல் நட்சத்திரம் அவிட்டத்துல பிறந்தவங்க, தைரியம், தன்னம்பிக்கை எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்பட மாட்டீங்க. எல்லாம் வந்தா எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். ஏன்னா இவ்வளவு அடிவட்டும் நீங்க திறமையை மட்டும் விட மாட்டீங்க. ஏன்னா ஜனவரி மாசம் வந்து ரொம்ப செவ்வாய் நீசத்துல இருக்காரு. கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, மருத்துவ செலவு, வரை செலவு எல்லாமே பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க. அவிட்டத்துல பிறந்தவங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கையை பார்த்துக்கிட்டீங்க. இனிமே நிம்மதி கிடைக்கும் பாருங்க லைஃப்ல. வெளிநாடு யோகம், வேலை உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், படிப்பு, கல்வி, உத்தியோகத்துல மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். தொழில ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே தேடி வருது. சொந்த நாட்கள் நிற்கக்கூடிய தகுதி வருது பாருங்க. யாருக்குங்க? கும்பத்துக்கு. கண்டிப்பா பாருங்க. அதுவும் இந்த அவிட்டத்துல பிறந்தவங்க இனிமே யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, மருத்துவம், கட்டிட சம்பந்தப்பட்ட வேலை எல்லாமே சூப்பரா இருக்கு. அதே மாதிரி பாருங்க, அவிட்டத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுவுமே பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. உங்க பிரம்மாண்டமான சிந்தனை உங்க வாழ்க்கையே மாற்றும். அறிவு திறன், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு, கல்வி, வருமான, இன்கம், தொழில உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரும். நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்னா ராகு வந்துட்டா உங்களை பெரிய ஆள் ஆகணும். உலக ரீதியில பேசுறாப்புல நீங்க பெரிய லெவலுக்கு போகணும். அதுக்கான அமைப்பு அதிகமா இருக்கு. வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே யோகம் சூப்பரா இருக்கு. சதயநட்சத்திரத்துல பார்த்தவங்க லைஃப்பை வாழக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது. பாத்துங்க, கண்டிப்பா நீங்க வாழ்வீங்க, நல்லா வாழ்ந்து வருவீங்க. தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் எல்லாமே பண்ணிக்கங்க, சூப்பரா இருக்கு. ஆனா சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா உண்டு. வேலை மாற்றம், உத்தியோக மாற்றம் பண்ணி தான் ஆகணும். பாத்துக்கங்க. அடுத்து பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், விட்டு கொடுத்து போற உங்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். ஆனா இதுக்கு முன்னாடி நடந்தது வேற, இனிமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வேற. உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு இருந்தார், 5ஆம் இடத்துல குரு போயிட்டார். சுபகாரியம் கண்டிப்பா வருது. வேலை மாற்றம் கண்டிப்பா மாறுவீங்க. அடுத்து காதல் திருமணமா, 2வது திருமணமா, குழந்தை பாக்கியமா, பூர்வீக சொத்தா, பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனை எல்லாமே சரியாகும். அதே மாதிரி டாக்குமெண்ட் பிரச்சனை. அதே மாதிரி பாருங்க, அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, டீச்சிங் துறையில் உள்ளவங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா நகைக்கடை வச்சிருக்கவங்க, வட்டி தொழில் பண்றவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும். அதாவது புரட்டாதி பிறந்தவங்க குடுக்கல் வாங்க பிசினஸ் நல்லா இருக்கும். எங்கேயாச்சும் காசு பணம் கொடுத்து அந்த பணம் கிடைக்கும். ரொம்ப நாள் நான் வீடை வைக்க முடியல, இடத்த வைக்க முடியல, பூமி வைக்க முடியல, அந்த காசு வரணும். இப்ப கண்டிப்பா வரக்கூடிய அமைப்புனா அந்த புரட்டாதி சூப்பரா இருக்கு. பாத்துக்கங்க, ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வருது. வரக்கூடிய வைகாசி மாத பலன் கும்பத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது.